இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, அந்த தாக்ஷாயினி நெனச்சத சாதிச்சுட்டாங்க. எப்படியாச்சும் நடுத்தெருவுக்கு இந்த இலக்கியாவும், கௌதமும் எடுத்துட்டு வரணும்னு நெனச்சாங்க. ஆனா, இப்ப இந்த ஒரு வேள சாப்பாடுக்கு வந்துட்டு இந்த இலக்கியாவும், கௌதமும் கோயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வீடியோவ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த தக்ஷாசினியோட சுயரூபத்த ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நாம் எதிர்பார்க்காத திருப்பமும், சுவாரஸ்யமும் நடக்க போதுங்க. இந்த தக்ஷாயினி வந்துட்டு ஏமாத்தி தான் நம்ம கௌதம் கிட்ட அந்த ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கேங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போதாங்க தெரியவே வருது. ஏன்னா அந்த 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் உனக்கு வந்துட்டு வயசு பத்தாது, பக்குவம் பத்தாது, அதனால் வந்துட்டு நீ இந்த ஒரு ப்ராஜெக்டில் கையெழுத்தே போடாத, டெண்டரில் நீ ஒழுங்கு மரியாதையோடு ஓடிடு அப்படின்ற மாதிரி மிரட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம கோவப்படுத்தி தாங்க அந்த ஒரு கையெழுத்தே வாங்கியிருக்காங்க. அதில் மறைமுகமா வீட்டு பத்திரமும், அதே சமயம் அந்த 200 கோடி ரூபாய் டெண்டருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. அப்படின்ற மாரி வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்ப நம்ம கௌதமுக்கே தெரிய வந்துருச்சுங்க. கார்த்திக் உன் மேல வச்சுட்ட இந்த நம்பிக்கை துரோகத்த வந்துட்டு நீயே வந்துட்டு சுக்கு நூறா உடைச்சுட்ட. இதுக்கு மேல 7 ஜென்மத்திலும் உன்னுடைய சுயரூபத்த வந்துட்டு நான் எப்போதுமே மாத்த மாட்டேன். அப்படின்ற மாரி நம்ம கௌதமும் வந்துட்டு ரொம்பவே காயப்பட்டுட்டாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்களான்னா, இந்த இலக்கியாவுக்கு வந்துட்டு பழி வந்து போதாது. உங்களவே வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளாங்கல்ல. அதனால இன்னும் வந்துட்டு இந்த இலக்கியம் அனுபவிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கேக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை என்னன்னாவா, இந்த ரேவதி யார், இந்த கௌதம் யார் அப்படின்ற உண்மை. இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவங்கள நம்ம பகைச்சிக்கிட்டாவா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு உருப்பட முடியாதுன்றதோட தக்ஷாயினிக்கு வந்துட்டு அந்த ஒரு உண்மை தெரிய வந்துடும். அதனால் வேணாம், இது பண்ண வரைக்கும் போதும், அவங்க வந்துட்டு இதுக்கே சுக்குநூறாக உடஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் வந்துட்டு இந்த தக்ஷாயினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தக்ஷாயினி வந்துட்டு ஒருபோதுமே ஓய போகிறது கிடையாதுங்க. இல்லை இது பத்தாது, அப்போ வந்துட்டு உங்களை ஜெயிலுக்கு எப்படி அனுப்பிச்சிருக்கலாம், அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கௌதம் அந்த 200 கோடி ரூபாய் டெண்டருக்கு அவ்வளோ ஆட்டம் போட்டான். அவங்கள வந்துட்டு இன்னும் நடுத்தெருவுக்கு நான் கொண்டுட்டு வருவேன், அப்போ தான் என்னுடைய ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக வந்துட்டு இந்த தக்ஷாயினி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் 7 ஜென்மத்தில் வந்துட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இந்த தக்ஷாயினியும் இந்த கௌதமை வந்துட்டு எவ்வளோ தான் இன்னும் பகைச்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காளோ, அதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் சரியான ஆப்பு நம்ம இலக்கிய வந்துட்டு வச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்களான்னா, இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த அஞ்சலியும் பைரவியுமே வந்துட்டு இப்போ பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இந்த சிந்தாமணி வந்துட்டு தங்க வைக்கணுன்றதுனால இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அஞ்சலி கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அத்தை அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு மனசோட்டு சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த பைரவிக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது. சம்மந்தம் இந்த ஒரு வீட்டில் இருந்தால் அது நல்லா இருக்காது, வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த பைரவியோட சுயரூபமும் நம்ம அஞ்சலியோட சுயரூபமும் நம்ம கார்த்திக்கு தெரிய வரணுங்க. திட்டம் போட்டு பணத்துக்காக நம்ம கார்த்திக் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அன்னபூர்ணியை வந்துட்டு இந்த தக்ஷாயினி ரொம்பவே கேவலப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சிந்தாமணியும் வந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகை திட்டம் போட்டு ஏமாத்துறது தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த சிந்தாமணியோட சுயரூபம் என்ன, இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்க, என்ன காரணம் அப்படின்ற உண்மையும், அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற உண்மையும் கூடிய சீக்கிரத்தில் வெளிவட்டாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சார்.